13ஆம் அதிகாரம். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். நீதிமான் பொய்ப்பேச்சை வெறுக்கிறான். துன்மார்க்கனோ வெட்கமும் லஜ்ஜையும் உண்டாக்குகிறான். நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும். துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மிகுந்த செல்வமிருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும். தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம். கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தியடைவான். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நற்புத்தி தயையை உண்டாக்கும். துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான். மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான். உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது. தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான். மூடருக்கு தோழனோ நாசமடைவான். பாவிகளை தீவினை தொடரும். நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்துப் போகிறான். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும். நியாயம் கிடையாமல் கெட்டுப்போகிறவர்களும் உண்டு. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான். துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும். 14ஆம் அதிகாரம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். மூடன் வாயிலே அவன் அகந்தைக்கேற்ற மிலாறுண்டு. ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும். காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு. மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான். பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான். புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும். மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ. அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய். தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். துன்மார்க்கனுடைய வீடு அழியும். செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. அதன் முடிவோ மரண வழிகள். நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு. அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும், நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தியடைவான். பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான். விவேகியோ
தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான். ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். மதியீனனோ மூர்க்கங்கொண்டு துணிகரமாயிருக்கிறான். முற்கோபி மதிக்கீட்டை செய்வான். துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். பேதையர் புத்தியீனத்தை சுதந்தரிக்கிறார்கள். விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள். தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் குனிவதுண்டு. தரித்திரன் தனக்கடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான். ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதருண்டு. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியமடைவான். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ? நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம். மூடரின் மதியீனம் மூடத்தனமே. மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை இரட்சிக்கிறான். வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. அதனால் மரணக் கண்ணிகளுக்கும் தப்பலாம். ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை. ஜனக்குறைவு தலைவனின் முறிவு. நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன். பொறாமையோ எலும்புருக்கி. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான். நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன். புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும். மதியீனரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும். நீதி ஜனத்தை உயர்த்தும். பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேலிருக்கும். அவனுடைய கோபமோ லெச்சையுண்டாக்குகிறவன் மேலிருக்கும். 15ஆம் அதிகாரம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். மூடரின் வாயோ புத்தியீனத்தை கக்கும். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பமுண்டு. ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும். மூடரின் இருதயமோ அப்படியல்ல. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்தியட்சமாயிருக்க மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாயிருக்கும் அல்லவோ? பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான். ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். புத்திமானுடைய மனம் அறிவை தேடும். மூடரின் வாயோ மதியீனத்தை மேயும். சிறுமைப்பட்டவனுடைய நாட்களெல்லாம் தீங்குள்ளவைகள். மனரம்மியமோ நித்திய விருந்து. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். பகையோடிருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடிருக்கும் இலைக்கரியே நல்லது. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். சோம்பேறியின் வழி முள்வேலிக்குச் சமானம். நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். மூடத்தனம் புத்தியீனனுக்குச் சந்தோஷம். புத்திமானோ
தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போம். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சியுண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது! கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகுக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கிப் போடுவார், விதவையின் எல்லையையோ நிலைப்படுத்துவார். துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஜீவனுக்கேதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானமடைவான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. 16ஆம் அதிகாரம். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்துப் பார்க்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். மனமேட்டிமையுள்ளவனெவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். கையோடே கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்குத் தப்பான். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிருத்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும், நியாயத்தில் அவன் வாய் தவறாது. சுமுத்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது, பையிலிருக்கும் நிறை கல்லெல்லாம் அவருடைய செயல். அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம், ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான். ராஜாவின் முகக்களையில் ஜீவன் உண்டு, அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தைப் போலிருக்கும். பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம்! வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை! தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அகங்காரிகளோடே கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோடே மனத்தாழ்மையாயிருப்பது நலம். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி எண்ணப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருகப் பண்ணும். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று, மதியீனரின் போதனை மதியீனமே. ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவையூட்டும், அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாகும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான், அவன் வாய் அதை அவனிடத்தில் வருந்தி கேட்கும். பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான்.
கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்கப் பண்ணுகிறான். அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான். நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். 17ஆம் அதிகாரம். சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடே சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். புத்தியுள்ள வேலைக்காரன் லജ്ജையுண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ள சுதந்திரத்தில் பங்கடைவான். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்குச் செவி கொடுக்கிறான். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது, பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும் தகாது. பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது இரத்தினம் போலிருக்கும், அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். மூடனை 100 அடி அடிப்பதை பார்க்கிலும் புத்திமானை வாயினால் கண்டிப்பதே அதிகமாய் உரைக்கும். துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான், குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். தன் மதிக்கேட்டில் திரியும் மதியீனனுக்கு எதிர்ப்படுவதை பார்க்கிலும் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுவது வாசி. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போலிருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளியாக்குகிறவனுமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையிலே ரொக்கம் எண்ணத்திற்கு அதின்மேல் அவனுக்கு மனமில்லையே. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். புத்தியீனன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையெடுத்து கொடுத்து பிணைப்படுகிறான். வாது பிரியன் பாதகப் பிரியன், தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான். மாறுபாடான இருதயமுள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். மூட புத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான். மதியீனனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சியில்லை. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிறான். ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும், மூடனுடைய கண்களோ பூமியின் கடையாந்தரங்களில் செல்லும். மூடப்புத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன். நீதிமானை தண்டம் பிடிக்கிறதும் நியாயம் செய்கிறவனை பிரபுக்கள் அடிக்கிறதும் அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். 18ஆம் அதிகாரம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். மூடன் ஞானத்தில் பிரியங்கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். துன்மார்க்கன் வர அவமானம் வரும், அவமானத்தோடே நிந்தையும் வரும். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போலிருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றைப் போலிருக்கும். வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகதாட்சிணியம் பண்ணுவது நல்லதல்ல. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும்.
மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போலிருக்கும். அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. காரியத்தை கேட்குமுன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியீனமும் வெட்கமுமாயிருக்கும். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும். தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான், அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்கருக்கும். அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பாள்கள் போலிருக்கும். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலிருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்ளுகிறான். தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான், ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. 19ஆம் அதிகாரம். மாறுபாடான உதடுகளுள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி. ஆத்துமா அறிவில்லாமலிருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். மனுஷனுடைய மதியீனம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கலடையும். செல்வம் அநேக சிநேகிதரைச் சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். பொய்ச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. பிரபுவின் தயையை அநேகர் வருந்திக் கேட்பார்கள், கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மையடைவான். பொய்ச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். மூடனுக்கு செல்வம் தகாது, பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்குச் சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போலிருக்கும். மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்பிக்கை இருக்குமட்டும் உன் மகனை சிற்றை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப ஒட்டாதே. கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாயிருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை, பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி.
கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கேதுவானது. அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. சோம்பேறி தன் கையை கலத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்து கொள், அவன் அறிவுள்ளவனாவான். தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. பேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான். துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது.